வறுமையின் நிறம் செம்மண். சிறுகதை. ஆக்கம் கவிஞர் முனைவர் பெ. ராமமூர்த்தி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அருகிலுள்ள செவரப்பூண்டி கிராமத்தில் மாரிமுத்து என்ற இளைஞர் தனது மனைவி லட்சுமி, மகன் குமார், மகள் கலைராணி ஆகியோருடன் வசித்து வந்தார். ஏழ்மையான குடும்பம். நாள்தோறும் கூலி வேலைக்குச் சென்றால்தான் அடுப்பு எரியும் என்ற நிலை. மாரிமுத்து கடின உழைப்பாளி. ஆனால் வறுமை மட்டும் அவரை விட்டு விலகவில்லை. வயதான தாயின் மருத்துவச் செலவு, குழந்தைகளின் கல்வி செலவு, வீட்டுச் செலவு என பல சுமைகள் அவரை வாட்டின. அந்த ஆண்டில் மழை பொய்த்து போனது. விவசாய வேலைகள் முற்றிலும் நின்று போயின. கிராமத்தில் வேலை வாய்ப்புகளும் குறைந்தன. குடும்பத்தை காப்பாற்ற என்ன செய்வது என்று தெரியாமல் மாரிமுத்து தவித்தார். அப்போது ஊருக்கு வந்த ஒரு தரகர் அருகிலுள்ள செங்கல் சூளையில் வேலை செய்வதற்காக ஆட்களை தேடிக் கொண்டிருந்தான். முன்பணமாக பணம் தருகிறோம். குடும்பத்தோடு வந்து வேலை செய்தால் சில மாதங்களில் கடன் தீர்ந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் கூறினான். வேறு வழியில்லாமல் மாரிமுத்து அந்த தரகரிடம் கடன் வாங்கினார். பின்னர் குடும்பத்தோடு செங்கல் சூளைக்கு சென்றார். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் உண்மை நிலை புரிந்தது. அதிகாலை 4 மணிக்கே எழுந்து மண்ணை பிசைய வேண்டும். செங்கற்களை வார்க்க வேண்டும். வெயிலில் காய வைக்க வேண்டும். இரவு வரை வேலை. ஓய்வு என்பதே இல்லை. பெண்களும் குழந்தைகளும் கூட வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். சூளையின் செம்மண் தொழிலாளர்களின் கால்களிலும் கைகளிலும் ஒட்டிக் கொண்டிருந்தது. அந்த செம்மண்ணோடு சேர்ந்து அவர்களின் கண்ணீரும் கலந்தது. வறுமை அவர்களின் வாழ்க்கையை ஆக்கிரமித்திருந்தது. அதனால் மாரிமுத்துவுக்கு வறுமையின் நிறம் என்றால் அது செம்மண்ணின் நிறம்தான் என்று தோன்றியது. ஒருநாள் குமார் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டான். முதலாளி, இன்று என் மகன் உடல்நிலை சரியில்லை. அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று மாரிமுத்து கேட்டார். வேலை செய்யாவிட்டால் கடன் எப்படி அடைப்பாய்? முதலில் வேலை செய் என்று முதலாளி கடுமையாக கத்தினான். அந்த வார்த்தைகள் மாரிமுத்துவின் இதயத்தை நொறுக்கின. நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. அவர்கள் உழைத்தாலும் கடன் குறையவில்லை. மாறாக கணக்கு புத்தகத்தில் கடன் தொகை மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இது வேலை அல்ல, அடிமை வாழ்க்கை என்று மாரிமுத்து மனதிற்குள் வேதனைப்பட்டார். ஒருநாள் சமூக ஆர்வலர்கள் சிலர் அந்த பகுதிக்கு வந்தனர். தொழிலாளர்களின் துயரமான நிலையை நேரில் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தொழிலாளர் நலத்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். சில நாட்களில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். செங்கல் சூளையில் நடந்த கொடுமைகள் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்தன. குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டதும், தொழிலாளர்கள் கடன் அடிமைகளாக வைக்கப்பட்டதும் நிரூபிக்கப்பட்டது. மாரிமுத்து உள்ளிட்ட பல குடும்பங்கள் மீட்கப்பட்டனர். அதன்பின் சூளை முதலாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. தொழிலாளர்களை சுரண்டிய குற்றத்திற்காக அவருக்கு கடுமையான அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு தொழிலாளர்களுக்கு நீதி கிடைத்த மகிழ்ச்சியை அளித்தது. மீட்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு மறுவாழ்வு திட்டங்களை அறிவித்தது. மாரிமுத்துவின் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். குடும்பத்திற்கு வீடும் வழங்கப்பட்டது. அத்துடன் சிறு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சியும் நிதியுதவியும் வழங்கப்பட்டது. அரசின் உதவியுடன் மாரிமுத்து நவீன செங்கல் தயாரிப்பு இயந்திரம் ஒன்றை வாங்கினார். குறைந்த மனித உழைப்பில் அதிக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயந்திரம் அவரது வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. செவரப்பூண்டி கிராமத்தின் ஓரத்தில் சிறிய தொழிற்சாலையை தொடங்கினார். தனது தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கினார். வார விடுமுறை, குடிநீர் வசதி, பாதுகாப்பு உபகரணங்கள், மருத்துவ உதவி போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தினார். நாம் அனுபவித்த வேதனையை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்பதே அவரது கொள்கையாக இருந்தது. சில ஆண்டுகளில் அவரது தொழில் வளர்ச்சி பெற்றது. ஒரு காலத்தில் செங்கல் சூளையில் அடிமையாக உழைத்த மாரிமுத்து இன்று பல குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் முனைவோராக உயர்ந்தார். அவரது மகன் குமார் பொறியியல் படித்தார். மகள் கலைராணி ஆசிரியர் பயிற்சி முடித்து பள்ளி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். ஒரு மாலை நேரத்தில் தொழிற்சாலையின் முன் நின்று கொண்டிருந்த மாரிமுத்து இயந்திரத்திலிருந்து வெளிவரும் செம்மண் செங்கற்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவரது மகள் கேட்டாள், அப்பா, ஏன் அந்த செங்கற்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? மாரிமுத்து மெதுவாக புன்னகைத்தார்.
மகளே, ஒரு காலத்தில் இந்த செம்மண் நம் கண்ணீரின் சாட்சியாக இருந்தது. இன்று அதுவே நம் வெற்றியின் அடையாளமாக மாறிவிட்டது. அவரது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் மிளிர்ந்தது. அன்று மறையும் சூரியனும் செம்மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தது. ஆனால் அந்த செம்மண் இனி வறுமையின் அடையாளம் அல்ல. அது உழைப்பின் அடையாளம். அது விடுதலையின் அடையாளம். அது வெற்றியின் அடையாளம். அதனால்தான் மாரிமுத்து மனதிற்குள் கூறிக்கொண்டார், வறுமையின் நிறம் செம்மண்ணாக இருக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் அந்த செம்மண்ணையே வெற்றியின் அடித்தளமாக மாற்ற முடியும். நீதி. வறுமை மனிதனை அடிமையாக்கலாம். ஆனால் கல்வி, சட்டம், அரசு உதவி, தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இருந்தால் அடிமை வாழ்க்கையிலிருந்து வெற்றிகரமான தொழில்முனைவோர் வாழ்க்கைக்கு உயர முடியும். கவிஞர் முனைவர் பெ. ராமமூர்த்தி.